இன்று தொடங்கிய +2 தேர்வில் முதன்முறையாக தாரிகா பானு என்ற திருநங்கை மாணவி பங்கேற்றுள்ளார். டாக்டர் ஆவதே தனது விருப்பம் என தெரிவித்துள்ள அவருடன் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த தேர்வுத்துறை வரலாற்றில் திருநங்கை தாரிகா பானு பங்கேற்றிருக்கிறார். சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அவர் மற்ற சக மாணவிகளோடு மாணவியாக படித்து இந்த தேர்வை எழுதிவிட்டு தற்போது வெளியே வந்திருக்கிறார். தற்போது அவரிடம் நாம் சில கருத்துக்களை கேட்கலாம். நீங்க எந்த குரூப் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? இதுல எவ்வளவு உங்க இந்த பள்ளியில் எவ்வளவு நாளா படிக்கிறீங்க? உங்களுடைய பள்ளியில் படிச்ச அனுபவம், இந்த தேர்வு பத்தி ஒட்டுமொத்தமா அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் போராடி தான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். அதே மாதிரி கிச்சம்லாம் இப்போ நல்லபடி பார்த்துக்கிறாங்க. பட் இப்போ நான் இந்த வருஷத்துல தான் சேர்ந்துருக்கிறேன். 2017 தான் சேர்ந்துருக்கிறேன். 2017 இப்போ நான் எக்ஸாம் எழுதிருக்கேன். ஆனால் 2014 சேர்ந்துருக்கேன். இப்போ எனக்கு எப்படி சொல்கிறதுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இல்லை, எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சக மாணவர்களும் என்னை ஈஸியாக என்னை பெண்ணாக ஏற்றுக்கிட்டாங்க. உங்களுடைய ரோல் மாடல், இந்த அளவுக்கு நீங்கள் சாதனை படிக்கணும், படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம், உங்களுடைய ரோல் மாடலாக யாரை நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு வருங்காலத்தில் நீங்கள் என்னவா வரணும், எந்த துறையில் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அம்மா கிரேஸ் பண்ணி இங்கே முதல் திருநங்கை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்க. அவங்க ரோல் மாடலில் வந்துச்சு. அவங்க ரோல் மாடலில் எடுத்தோன்னா இப்போ நான் டாக்டர் படிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். ஸோ உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுடைய கூட பிறந்தவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் எப்போதும் இந்த மாதிரி விவசாயம் தான். எங்கள் அம்மாவும் அம்மாவும் நான் வீட்டு விட்டு ஓடி இருந்தேன். இங்கே கிரேஸ் பானு அவங்க அம்மா தான் இப்போவும் என்னை எடுத்து வளர்க்குறாங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என் கூட பிறந்தவங்க 4 அண்ணனும் 3 அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு அண்ணன் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஊருக்கு போவேன். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு படிக்க வயதில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்ன? உங்களுடைய அறிவுரை என்ன? பேரண்ட்ஸ் தான் முதல் சொல்லணும். பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் பிள்ளைங்க படிக்க வீட்டு விட்டு வெளியே வர மாட்டாங்க. அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்களை அவங்க படிக்கணும் ஆசைப்பட்டால் படிக்க விடுங்க. அதே மாதிரி அவங்க வெளியே வீட்டு விட்டு துரத்தக்கூடாதுன்னு அதான் என்னோட கோரிக்கை. ஏற்கனவே பானு மற்றும் அதேபோல பிரித்திகா யாசினி என்ற திருநங்கைகள் எல்லாம் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். இந்திய அளவில் தமிழகத்தைச் சேர்ந்த அவர்கள் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இந்த தாரிகா பானுவும் பல சாதனைகளை நிகழ்த்துவார். அவருடைய கனவு நிறைவேறும் என்று நாம் நம்புவோம். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சங்கரன்.